ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்துட்டு இன்றைக்கி சர்வசாதாரணமாக நிறைய பேருக்கு நடந்துகிட்ருக்கு. பட் அதனோட புரிதல் இல்லாததுனால உயிரே போகிற அளவுக்குலாம் நடக்குது. இது யாரை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் பொதுமக்களே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் சொல்லியிருக்க இதில் எழுதியிருக்க எல்லா விஷயமும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இன்ஷா அல்லாஹ் அந்த உயிரை வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதோட சிம்டம்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே எல்லா சிம்டமே வருமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் அதில் ஏதாவது ஒன்று இல்லை 2 சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அந்த சிம்டம்ஸை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக உயிர் போகிறத தடுக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மக்கள்கிட்டையும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள். எல்லாருக்கும் இதை பற்றி புரிதல் இருக்கட்டும். அட்லீஸ்ட் இனிமேலாவது ஒரு உயிர் கூட போகிறத வந்துட்டு தடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துக்கிட்டு இருக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, அவரோட ஹார்ட்டில் வந்துட்டு மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அட்டாக் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு நடு நெஞ்சில் வலி ஆரம்பிக்கும். அந்த வலி லெஃப்ட் சைடில் ஷோல்டரில், அதுக்கப்புறம் அப்படியே அந்த கையில் அங்கெல்லாம் வந்துட்டு நிறைய வலி இருக்கும். சில பேருக்கு அளவுக்கு அதிகமான வலியாக இருக்கும் லெஃப்ட் சைடு. இது வந்து ஒரு சிம்டம். ஒரு சில பேருக்கு இந்த வலியே இல்லாமலாம் இருக்கும். முக்கியமாக டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த வலி தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த நரம்பெல்லாம் வந்துட்டு நார்மலாக இருக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த வலியை உணர்கிற சக்தி இருக்காது. ஸோ டயபெட்டிஸ் நீண்ட நாளாக டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வலி இல்லாமலே ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும். அடுத்தது முக்கியமான விஷயம் ஸ்வெட்டிங், ப்ரொஃபவுண்ட் ஸ்வெட்டிங்னு சொல்லுவோம். அதாவது அளவுக்கு அதிகமான வியர்வை. இப்போ உடம்பு வந்துட்டு பயங்கரமாக வேர்க்கும். நார்மலாக இப்போ நம்ம வந்துட்டு ஃபேன் போடாமல் இருக்கிறப்ப வேர்க்கிறது, இல்லை நடந்துட்டு வந்தால் வெயிலில் நடந்துட்டு வந்தால் வேர்க்கிறது, அந்த மாதிரி வேர்வை இருக்காது. இதில் வந்து உடம்பு பயங்கர வேர்வை இருக்கும். அந்த வேர்வையினால் உடம்பு வந்துட்டு சில்லுன்னு ஆகிற அளவுக்கு வேர்வை இருக்கும். உடம்போட பாடி டெம்பரேச்சரே ரொம்ப குறைஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு வேர்வை இருக்கும். ஸோ இது ஒரு சிம்டம். அடுத்தது வந்துட்டு சில பேருக்கு வாந்தி வர ஃபீலிங் இருக்கும், இல்லைனா சில பேர் வாந்தியே எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணாமல் இம்மீடியட்டாக வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஏதோ கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலோ எங்கெல்லாம் இசிஜி எடுக்க முடியுமோ அங்கே உடனே போய் எடுத்துறது நல்லது. இப்போ சாதாரணமாக நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, அப்படி தான் இருக்காங்க. ஹார்ட் அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே, ஆனால் அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. நார்மல் மீன்ஸ் அந்த இந்த அறிகுறிகள் தெரியும், பட் ஹார்ட் அட்டாக்ன்றது தெரியாமல் நான் நல்லா தான் இருக்கேன்ற ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே சும்மா போய் ஒரு இசிஜி எடுத்துக்கிறது தப்பு கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் இசிஜி எடுத்த உடனேயே அதில் கிளியராக வந்துடும் எஸ்டி எலிவேஷன், மோஸ்ட்லி எஸ்டி எலிவேட்டட் எம்ஐன்னு தான் சொல்லுவோம், ஸ்டெமின்னு தான் வரும், இல்லைன்னா நான் ஸ்டெமியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இசிஜி பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். அந்த இசிஜியை வச்சுட்டு சப்போஸ் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், அதாவது ஹார்ட் அட்டாக்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இம்மீடியட்டாக ஒரு 3 மாத்திரை, அதில் ஆஸ்பிரின்ங்கிறது 300 மில்லிகிராம், குளோபிடோகிராம்ங்கிறது 300 மில்லிகிராம், அடுத்து நைட்ரோகிளிசரின்ங்கிறது வந்துட்டு 500 மைக்ரோகிராம். இப்போ இந்த ஆஸ்பிரினும் குளோபிடோர்களும் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு முக்கியமான காரணம் இதயத்துக்கு போகிற ரத்த குழாய், அந்த கரோனரி ஆர்டரியில் ரத்தம் உறைஞ்சி போனது. அந்த உறைஞ்சி போன ரத்தம் இன்னும் மேலும் உறைஞ்சி இல்லை வேறு குழாயில் வந்துட்டு அந்த இதயத்துக்கு போகிற மற்ற ரத்த குழாயில் போயிட்டு இந்த ரத்தம் உறைஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆஸ்பிரினும் குளோபிடோகிராம் கொடுத்தோன்னா அது பிளேட்லெட், அந்த ரத்த தட்டுக்களை வந்துட்டு ஒன்று சேர விடாது. ஸோ அதனால் இதுக்கு மேலே வரக்கூடிய அந்த இரத்த அடைப்புகளை வந்துட்டு இது சரி பண்ணிடும்.
ஸோ அதனால சாதாரண மைல்டு அட்டாக்காக இருக்கிறது அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா ஃபர்தராக சிவியர் ஆகாது. அதனால் இந்த 2 மாத்திரையும் ரொம்ப 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 முக்கியம். அதை இம்மீடியட்டாக கொடுக்கணும். இசிஜியில் ஹார்ட் அட்டாக்னு கன்ஃபார்ம் ஆன அடுத்த செகண்ட் இந்த 2 மாத்திரையை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ரத்த குழாயை விரிவடைய வைக்கிறதுக்காக, அந்த கரோனரி ஆர்டரியை வந்துட்டு விரிவடைய வைக்கிறதுக்காக நைட்ரோக்ளிசரின்கிற 500 மைக்ரோகிராம் அது கொடுக்கணும். இந்த 3 மாத்திரையும் எசென்ஷியல். இது கொடுத்துட்டு இம்மீடியட்டாக எந்த ஹாஸ்பிட்டலில் பிசிஐ ஃபெசிலிட்டி, கேத் லேப் அப்படின்னு சொல்லுவோம், கத்தீட்ரைசேஷன், அதாவது இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற வசதி இருக்குதோ அங்கே இம்மிடியட்டாக போயிடணும். 2 மணி நேரத்துக்கு. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் தான் மேக்ஸிமம், அதுக்குள்ளே போயிட்டு பண்ணிடணும். ஸோ இப்போ கேத்லா ஃபெசிலிட்டி இங்கே இல்லை, ஒரு 50 கிலோமீட்டரில் 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, போகிறதுக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்தது வந்துட்டு 3 இன்ஜெக்ஷன் இருக்குது. அந்த பேர்லாம் எழுதியிருக்கேன். அந்த இன்ஜெக்ஷனில் ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன், ஆல்டிப்ளேஸ், ரேட்டிப்ளேஸ் இல்லை டெனக்டிப்ளேஸ், இந்த 3 இன்ஜெக்ஷனில் ஒரு இன்ஜெக்ஷன் உடனே போட்டுட்டா ஏற்கனவே ரத்த கட்டியாக இருக்கிறது இந்த இன்ஜெக்ஷன் போட்டு அடுத்த செகண்ட் உடஞ்சி ரத்தம் நார்மலாக போக ஆரம்பிச்சிடும். அந்த உயிரை காப்பாற்றிடலாம் இன்ஷா அல்லாஹ்.